இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா வயசானவங்கலேருந்து மிடில் ஏஜ் பீப்புள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கன்ஸும் நம்ம பாட்டை கேட்குங்க. ஆனால் நம்ம ஃபிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா திட்டு திட்டு திட்டுன்னு இப்படி நடுங்கும். ஸோ இது ட்ரெமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஜென்ரலி ஏஜ் பீப்புளுக்கும் இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 30s இருந்தே இந்த ட்ரெமர்ஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம ஃபிங்கர்ஸ்க்கு வந்து கான்சன்ட்ரேட்டடாக எப்பயுமே ஒரு நல்ல ஈஸி எக்ஸசைசஸ் பண்ணணும். ஸோ அது என்னென்ன எக்ஸசைசஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ரெண்டு கையும் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு டைட்டாக இப்படி grip பண்ணி மெதுவாக ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இந்த ட்ரெமர்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால சாதாரண ஒரு பென் கூட பிடிச்சி எழுத முடியாது. அதுக்கப்புறம் கிளாஸஸ் எடுக்க முடியாது. grip வந்து ரொம்பவே நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். நம்ம சொல்கிற மோஸ்ட் ஆஃப் த எக்ஸசைசஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு பொருளும் வாங்காமல் வீட்டில் இருந்தபடியே ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம உட்கார்ந்த இடத்துலையே பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் மட்டும்தான் சொல்கிறோம். ஸோ இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரிலாக்ஸ். இப்போது கையை இப்படி வச்சுட்டு இப்படி ஓப்பன் க்ளோஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். மூச்சு பிடிச்சிட்டு எந்த எக்ஸசைஸும் நம்ம பண்ணக்கூடாது. ஓகே, ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தண்ணி தெளித்து விடுற எக்ஸசைஸ். அதாவது வீட்டில் தண்ணி தெளிப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஜஸ்ட் எப்படி. இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். நீங்கள் வந்து இது கவுண்ட்ஸ் ஜாஸ்தி பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களோட ஹேண்ட் மசில்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு ஃபீல் ஆகும். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்மைலி பால் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பாலை ஜஸ்ட் இப்படி நல்லா ஸ்குவீஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பாலில் வந்து நல்லா ஈஸியாக ஸ்குவீஸ் ஆகுது அப்படின்னா நிறையா ஃபிங்கர் grip அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அது யூஸ் பண்ணலாம். இல்லை வீட்டில் இருக்கிற ரப்பர் பேண்ட்ஸ், அதாவது டிஸ்கோ ரப்பர் பேண்ட்ஸும்பாங்க. ஸோ அந்த ரப்பர் பேண்ட்ஸ் போட்டும் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சேஞ்ச் யுவர் ஹேண்ட். நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க கை கால் பலமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் என்னென்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபிங்கர்ஸ் வந்து ஃபீல் ஆகாமல் அந்த grip பண்ண முடியாமல் இருக்கிறது தான் அவங்க அதை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க, இல்லை நீங்கள் போகிற வீட்டில் அந்த மாதிரி வரது வயசானவங்க சொன்னாங்க அப்படின்னா இந்த எக்ஸசைசஸை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ இந்த பாலை இப்படி சென்டர் ஆஃப் யோர் பாம் அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்குவீஸ், ரிலாக்ஸ், ஸ்குவீஸ், ரிலாக்ஸ். இது நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்குவீஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சே உங்களுக்கு எந்த அளவுக்கு மசில் பவர் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாகவே நீங்கள் வந்து சொல்லிடலாம். ஸோ இந்த ட்ரெமர் இருக்குது, அதாவது கை நடுக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் அவங்களோட 5 கவுண்ட்லேருந்து 7 கவுண்ட் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் அவங்களுக்கு ஈஸி ஆக ஆக 10லேருந்து 15 வாட்டி பண்ணலாம். ரிலாக்ஸ். பால் வச்சுடுங்க. இப்போது ரப்பர் பேண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களோட பாம் சுற்றி அந்த ரப்பர் பேண்ட்ஸ் போட்டுட்டு ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ். இது ஃபஸ்ட்டு நார்மலாக ரப்பர் பேண்ட்ஸ் இல்லாமல் இந்த மூமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் ரப்பர் பேண்ட்ஸ் போட்டுக்கலாம். அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போடுங்க, அப்புறம் 2, ஸோ 5லேருந்து 10 ரப்பர் பேண்ட் வரைக்கும் நீங்கள் போட்டு இந்த ரெசிஸ்டட் எக்ஸசைஸை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஹேண்ட். ஓகே, ரிலாக்ஸ். இப்போது கையை நல்லா இப்படி வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அப்படியே பாம் ஃபேஸிங் டவுன். இப்போ நெக்ஸ்ட் ஹேண்ட், பாம் ஃபேஸிங் அப், palm facing down, relax.
ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாமே ஒரு 5 நிமிஷம் நீங்கள் உட்கார்ந்த இடத்துல ரிலாக்ஸ்டாக 5லேருந்து ஆரம்பித்து ஒரு 15 கவுண்ட் வரைக்கும் 2 செட் பண்ணுங்க. இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் கை நடுக்கம் வந்து அப்படியே உங்களுக்கு பாதியாக கம்மியாகும். அதுக்கப்புறம் உங்களால் பென் ஆகட்டும், ஒரு கிளாஸ் டம்ளர் ஆகட்டும் ஈஸியாக உங்களால் தூக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.